இதுவரை தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் வதந்திகளை பரப்புவோர் மீது வழக்கு தொடருவோம் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பணியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அண்ணன் தம்பி போல் சகோதரர்களாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பணியாற்றி வருகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட தவறான செய்திகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எங்கேயுமே இதை சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுவரை யாரும் தாவேகாவோடு பேசவில்லை, எந்த கட்சியோடு பேசவில்லை. நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான். இதை குழப்புவதற்கு அவர் பேசினார், இவர் பேசினார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்றால் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. வரும் திங்கட்கிழமை திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விசிக எப்போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகுது, அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. 28ஆம் தேதி முதலில் கூறியிருந்தார்கள். அன்றைக்கு நான் சென்னையில் இல்லை என்பதனால், அடுத்த நாள் முதல்வருடைய பிறந்த நாள் என்பதனால் 2ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் பேச இருக்கிறோம். தொகுதிகள் கேட்க அது ஒவ்வொரு தேர்தலையும் கேட்போம், இப்போதும் கேட்போம். இப்போ திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இந்த முறை இணைஞ்சிருக்காங்க. தேமுதிக இருக்கு, மக்கள் நீதி மையம் இருக்கு. கூட்டணியில தொகுதிகள் கூடுதலா வாங்க இருக்கக்கூடிய சிக்கலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எங்களுக்குள்ள பேசி அதை நாங்கள் சரி செய்வோம். ஏன்னா எங்க கூட்டணி நலன் முக்கியம். வலதுசாரிகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்கிற கருத்தும் முக்கியம். அதே நேரத்தில் எங்களுக்கான உரிமைகளை கேட்டு போராடுவது என்பதும் தவிர்க்க முடியாதது. எல்லாவற்றையும் கடந்து கூட்டணி கட்டுக்கோப்பாக தேர்தலை சந்திக்கும்.